Hello friends, welcome to my channel. நான் previous சொல்லி கொடுத்த single, half double crochet, triple crochet எல்லாம் practice பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon அழுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்னா இது single crochet போட்டு வச்சிருக்கேன். இப்போ நமக்கு கத்துக்கிட்ட எல்லா ஸ்டிச்சஸும் next row start பண்ணனால எவ்வளவு chains போடணும்னு சொல்லி தரேன். இப்போ single crochet ஃபுல்லா போட்டுருக்கேன். single crochet half double crochet க்கு chain 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணனும். double crochet க்கு chain 2, triple crochet க்கு chain 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணனும். அது இந்த வீடியோல சொல்லி தரேன் பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது single crochet full pattern single crochet பண்ணிருக்கேன். இப்போ எப்படி next row பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரை full single crochet. இப்போ single crochet இப்போ next row start பண்ண முன்னால இத turn பண்ணிட்டு chain 1 start பண்ணுங்க single crochet. க்ளீனா தெரியும். இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்ல தான் நம்ம செஞ்சுனே வரணும். இப்போ ஃபுல் இதுவரை முடிச்சிட்டு திருப்பி டர்ன் பண்ணி செயின் 1 ஸ்டார்ட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது ஹாஃப் டபுள் க்ரோஷே. இது கூட இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். செயின் 1 yarn over ஃபர்ஸ்ட் செயினுக்கு ஸ்பேஸ் தெரியுது பாருங்க. டவுட் ஆச்சுன்னா இப்படி இழுத்து பார்த்துக்கோங்க. yarn over 3 loops வழியாக இதை எடுத்துடணும். திருப்பி yarn over செயினில் போயிட்டு 3 loops. இது half double crochet. அப்படி ஃபுல் ரோ செய்யணும். திருப்பி இங்கேருந்து சேஞ்ச் பண்ணும்போது செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே அப்படின்னு பார்க்க. இது வந்து டபுள் க்ரோஷே. உங்களுக்கு லென்த் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்படி இழுத்தாலே தெரியும். இது டபுள் க்ரோஷே. இது வந்து நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணதுனால நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணோன்னா செயின் 2. அதிலலாம் செயின் 1 போட்டோம். சிங்கிள் க்ரோஷே ஆஃப் டபுள் க்ரோஷே. இதுக்கு செயின் 2. அப்போ இந்த லென்த் கணக்கு ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு வந்துடும். இப்போ இதை விட்டுட்டு இது வந்து ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. நெக்ஸ்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த லூப்லேருந்து இதை விட்டுணும். இது ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. yarn over 2 yarn over செயினில் போய் ஒரு லூப் எடுத்துகிட்டு திருப்பி yarn over 2 yarn over 2 yarn over நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு yarn over 2 yarn over 2 yarn over செயினில் போயிட்டு திருப்பி yarn over 2 yarn over 2. இது வந்து டபுள் க்ரோஷே ஃபுல்லாக போகணும். இந்த செயின் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா இங்கே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கோணல் மணல்மாக வந்துடும். இப்போ ட்ரிப்பிள் க்ரோஷேக்கு எப்படின்னு காமிக்கிறேன். டபுள் க்ரோஷேக்கு செயின் 2. இப்போ ட்ரிப்பிளுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரிப்பிள் க்ரோஷே. லென்த் பாருங்கள். இது எப்படின்னா இது ஃபுல் ட்ரிப்பிள் க்ரோஷே தான். நெக்ஸ்ட் ஒரு ரோ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுவனால செயின் 3 போடணும். 1
ட்வைஸ் இந்த ஃபஸ்ட்டு ஓட்டணும். இது ஒரு ட்ரிபிள் க்ரோஷே கணக்கு. நெக்ஸ்ட் செயினில் போனோம். yarn over 2 yarn over 2 yarn over 2 திருப்பி 2 times yarn over. நெக்ஸ்ட் செயினில் yarn over, இப்போ 4 loops, yarn over 2 yarn over 2 yarn over 2. இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷே கணக்கு. அதே மாதிரி செஞ்சுட்டு போகணும். அதே மாதிரி ஃபுல்லாக செய்யணும். இது செயின் கணக்கு என்னென்னா இங்கே ஸ்ட்ரெயிட் வரும். உங்கள் ப்ராஜெக்ட் எது செஞ்சாலும், ஷாலு ஸ்வெட்டர் எது செஞ்சாலும் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரணும், மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.